ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பொரி உருண்டையும் அப்பமும் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த பொரி உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சாதாரணமாக அவல் பொரி பண்ணுவோம் இல்லையா, அதில் சில பேர் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம், சிலர் வந்து கொஞ்சம் போல் எள்ளு சேர்த்துப்போம் எல்லாம். பட் இன்றைக்கி நான் வந்து அதே மாதிரியே வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய், அதோட கூட கொஞ்சம் கம்பும் வறுத்து சேர்த்துருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்காக. அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம், அவ்வளோதான். இப்போ முதல்ல அது செய்ய போகிற இந்த பொரி உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் பொரி 2 கப், பொரிய வறுத்த கம்பு 1/4 கப், வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், நெய்யில் வறுத்த தேங்காய் துண்டுகள் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், பொடித்த வெல்லம் 1/2 கப், அரிசி மாவு சிறிதளவு. இப்போ இந்த பொரி உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இது வந்து நான் இன்றைக்கி அவல் பொரி எடுத்துகிட்ருக்கேன். இதே பக்குவத்தில் நீங்கள் அரிசி பொரியை வச்சு செய்யலாம், நெல் பொரியை வச்சு செய்யலாம். பட் நெல் பொரியில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் என்ன தான் பக்குவமாக பதமாக பார்த்து பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும் அதில். இதுவே நீங்கள் வந்து இந்த அரிசி பொரியோ அவல் பொரியோ பண்ணிங்கன்னா எப்போவுமே கிறிஸ்பாக இருக்கும். குறைஞ்சது ஒரு ஒரு 20 நாள் 25 நாளைக்கு மேலே நீங்கள் நல்லாவே வச்சுக்கலாம். இதை நல்லாயிருக்கும். பட் நம்ம இந்த சேர்க்குறது இந்த சேர்மானம் இருக்கும் இல்லையா, இந்த எள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் அது சேரும்போது கூடுதலாக ஒரு டேஸ்ட் இருக்கும். எள்ளெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளை வெறும் கடாயில் முதல்ல வெறும்னே நல்லா பொரியிற மாதிரி வறுத்துங்க. பொரியலைன்னா உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால நல்லா படப்படப்படன்னு பொரியணும். பொரியிற மாதிரி ஒரே மாதிரி பொரித்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. கம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பாப்கார்ன் மாதிரி இது வரும், நல்லா பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வாயில் போட்டு பாருங்கள், நல்லா கரகரப்பாக நல்ல ஒரு வாசனையோடு இருந்ததுன்னா நீங்கள் பொரிய வச்சது அதோடு போதும். அதுக்கப்புறம் தேங்காயை பார்த்திங்கன்னா நெய்யை விட்டு இந்த தேங்காய் துண்டுகளை ஈரம் இல்லாமல் வறுத்துடுங்க. அந்த ஈரத்தோடு நீங்கள் இந்த உருண்டை பண்ணிங்கன்னா அந்த ஈரம் எல்லாத்தோடையும் சேரும்போது சீக்கிரமே நமத்து போயிடும். அதனால் இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெல்லத்தை இப்போ நான் நல்லா பொடிச்சிட்டு அளந்திருக்கேன். அளந்த வெல்லத்தை ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வடிகட்டி நல்லா கொதிக்க விட்டு அடுப்பில் வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதைத்தான் நம்ம வந்து பாகு பண்ண போகிறோம். இந்த கட்டாயம் வெல்லம் சேர்த்து பண்ணுற எந்த பலகாரத்துக்கும் கூடின மட்டும் இப்போ வந்து நல்லா உருக வச்சு வடிகட்டி பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா கல் மண் அதில் உள்ளதெல்லாம் விலகி வந்துடும். அதே இப்போ கல் மண் இல்லாத வெல்லம் கிடைக்கிதுனாங்க, அந்த மாதிரி கிடைக்கிற போது நீங்கள் எப்படி வேணால் சேர்த்து பண்ணலாம். பட் பெரும்பாலும் கிடைக்கிற இந்த வெல்லத்தில் கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா கரையை விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் விட்டுடுங்க. அந்த மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா அந்த செத்தை அது இதெல்லாம் வரும். அதோட சரி கொஞ்சம் க்ளீனாக ஒரு வெள்ளைப்பாகு கிடைக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுக்கிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக இதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாகு கொதித்து கெட்டி ஆகுது. இது வந்து நம்ம பதம் பார்க்குறதுன்றதுக்கு ஒரு சின்ன கிணத்துல தண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பாகு இன்னும் செட் ஆகணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற போது ஒரு திக்கனிங் கொடுக்கும். அதை நல்லா அந்த திக்காகிற போது ஒரு கிளறும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு குழம்பு கிளற மாதிரி இருக்கும், கெட்டி குழம்ப. அதுவே நீங்கள் வந்து செட்டு ஆகலைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தளதளன்னு தண்ணியாகவே தெரியும் உங்களுக்கு, ஒரு சாம்பார் கிளற மாதிரி தண்ணியாக தெரியும். பட் இந்த கிளறதை வச்சே நம்ம வந்து கணிக்க முடியாது. ஆனாலும் பழக்கம் இல்லாமல் ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கிணத்துல தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் அதை ஊற்றி ஊற்றி பார்க்கலாம். நம்ம தண்ணி வைக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே முத்து பிரியாமல் நிற்கணும். அது பழக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டங்கு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் நமக்கு வரணும். அது இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக இது கொதிக்கிறதே வித்தியாசமாக கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பதம் பார்க்குற போது தீயை குறைச்சி வச்சுடுங்க. ஏன்னா இந்த பக்கம் அது பாட்டு கொதிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால் தீயை குறைச்சி வச்சுடுங்க. நல்லா உருட்டை வருது. இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டணும். உருட்டை வந்ததை எடுத்து
இந்த அடுப்பு மேலே இப்போ நம்ம போடலாம். இல்லைன்னா இப்போ உருட்டி வைக்க போகிற பிளேட்டை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளேட்டில் இந்த சத்தம் வரணும், இந்த டங்குற சத்தம் வரணும், இந்த சத்தம் வரணும். இந்த சத்தம் வந்ததுன்னா உங்களுக்கு இது ரெடின்னு அர்த்தம். அந்த சத்தம் வந்ததுக்கப்புறமா அந்த குறைச்ச தீயில் கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அது 10 செகண்ட் அதை கொதிக்க விட்டு அடுப்புலேருந்து இறக்காமல் இதில் நம்ம இந்த கம்பு, நான் மொத்தமாக போடல, ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு தான். அதில் எள்ளு, தேங்காய், வேர்க்கடலை, ஏலக்காய். நான் குறைச்ச தீயை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே தீ அதிகப்படுத்திடாதீங்க. இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இந்த பொரியும் இதில் சேர்த்துடலாம். பொரியும் சேர்த்து அடுப்புலேயே வச்சு கிளறினீங்கன்னா அந்த வெள்ளைப்பாகு எல்லாத்துலேயும் பரவும். கீழே இறக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பாகு வந்து நம்ம கிளற முடியாமல் விட்டுட்டோம்னா ஒரு இடத்துல பட்டு ஒரு இடத்துல படாமல் இருக்கும். இந்த சூட்டுக்கு அது இலகி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி ஈஸியாக நீங்கள் கலந்துடலாம். நல்ல தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி. அடுப்புலேயே வச்சு நல்லா கிளறியாச்சு, ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி. சரி, இறக்கிட போகிறேன் கீழே. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் பரவலாக இருக்குது. நீங்கள் கீழே இறக்கி வச்சு கிளறும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பரவலாக எல்லாத்துலேயும் பட மாதிரி இருக்காது. ஒரு கிணத்துல அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி மாவை தொட்டு தொட்டு சூடு தாங்காது. அதனால் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக அதை பிடிச்சிடலாம். அரிசி மாவு தொடும்போது உங்களுக்கு சூடு பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் தொட்டு தொட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கலாம். முதல்ல அந்த உருண்டையை பிடிச்சி போட்டுருங்க. வெள்ளை பாகுங்கிறதுனால பயங்கரமாக சூடு இருக்கும். ஸோ பழக்கம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை முதல்ல நீங்கள் வந்து இப்படி சும்மா அப்படி உருட்டி போட்டு விட்ருங்க. அப்புறமா நம்ம அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல உருண்டையை உருட்டி போட்டுட்டோம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இது நிறைய நாள் வரைக்கும் பதத்து போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் வறுபட்டது நல்லா வறுபடணும், இல்லைன்னா உங்களுக்கு பதத்து போயிடும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா நல்லா இறுகி போய் நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த பொரிவிழுங்க உருண்டை கிராமப்புறங்களில் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதமாக பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், நல்லா இறுகி போயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் டல்லாக தெரியும். நம்ம வந்து அரிசி மாவு தொடுறதுனால அந்த கோட்டிங் வந்து மேலே பார்த்திங்கன்னா டல்லாக தெரியும். அதுவே சூடு பொறுக்க முடிஞ்சவங்க நெய் தொட்டுக்கிட்டு உருட்டினீங்க அப்படின்னா நல்லா பளபளப்பாக அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா நம்ம வீட்டில் பண்ணுற போது நல்லா சுத்தமாக சுகாதாரமாக, அதே சமயம் நல்லா டேஸ்டியாக பார்த்து பண்ணுறோம். அரிசி மாவு போடுறதுனால லேசாக பளபளப்பு மங்குனாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறது. ரெண்டாவது இதில் எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற போது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அந்த நாள் டிஷ்ஷு. பட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கி வருது, திரும்ப எல்லோரும் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக பண்ணால் கூட வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டேன். இது டிஸ்பிளேயில் வைக்கலாம். இந்த பாகு பதம் ரொம்ப முக்கியம், அந்த டங்கு பதம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா வரும். சில வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா நூலாக வரும். அந்த பாகு பதம் பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா நூலாக இருக்கும். பிடிக்கும்போதே அந்த நூலாக தெரியும் பார்த்திங்கன்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும் சில வெல்லம். ஸோ இப்போ இதை பிடிச்சி ரெடி பண்ணிட்டோம். இனி டிஸ்பிளேயில் வைக்க வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்பம். நான் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம பொரி உருண்டைக்கு ரெடி பண்ணி அதை நல்லா பாகு வச்சு பொரி உருண்டையை பிடிச்சி ரெடியாக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை நல்லா இறுக்கியும் பிடிச்சி ரெடியாக வச்சு டிஸ்பிளேயில் எடுத்து வைக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா முதல்ல இதை கொஞ்சம் நிறைய பண்ணுறவங்க டக்குன்னு இதே மாதிரி உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறுக்கி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கை சூடும் தெரியாது. அது சீக்கிரம் சில பாகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கவலையாக போய்டும், திரும்ப உட்காந்து நம்ம பாகு கிளறணுமே. அந்த மாதிரி இல்லாமல் கடகடன்னு உருட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் பிடிக்கிற போது அழுத்தி பிடிக்க வேண்டிய வேலை தான், ஈஸியாக போயிடும்.
ஆனால் இந்த சேர்மானங்கள்லாம் சேர்த்து பண்ணும்போது தான், அதாவது எள்ளு, நான் எனக்கு கம்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அது முடிஞ்சால் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஓகே. பட் எள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா ருசியாகவும் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த பொரி உருண்டை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமாக நேரில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கந்தரப்பம். இந்த கந்தரப்பம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு டிஷ்ஷு. அதே சமயம் பொதுவாக இந்த தீபத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அப்பமும் பண்ணுவாங்க. அந்த அப்பத்தை வந்து இன்றைக்கி நான் கந்தரப்பமாக எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அதாவது ஈஸியாக அரைச்சி, இப்போ ஒரு வேளை நீங்கள் அன்றைக்கே அரைச்சி ஊற்ற முடியல வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் காலையில் அரைச்சிட்டு சாயந்தரம் ஊற்றிக்கலாம். இல்லை முந்தின நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற்ற போகிறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா இது நல்லாவே இருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிற கந்தரப்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாவு அரிசி 1/2 கப், இட்லி புழுங்கல் அரிசி 2 டேபிள் ஸ்பூன், முழு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், பாசி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வெல்லம் பொடித்தது 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போது இந்த கந்தரப்பத்துக்கு தேவையான பொருள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் வந்து நான் இட்லி அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஆனால் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக. இந்த இட்லி அரிசி சில பேர் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அது புழுங்கல் அரிசி சேரக்கூடாதுன்னு நினச்சிக்குவாங்க, சொல்லுவாங்க. அந்த புழுங்கல் அரிசி சேர்ந்தால் அவங்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புழுங்கல் அரிசியை நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ கொடுத்துருக்க இதே அளவுப்படியே மற்றதை போட்டுக்கோங்க, புழுங்கலரிசியை மட்டும் தவிர்த்துருங்க. புழுங்கல் சேர்த்து பண்ணுறோன்னு விருப்பப்படுறவங்க அது பண்ணலாம். பொதுவாக அந்த 1.25 கப்பு அளவுக்கு நம்ம இட்லி பச்சரிசியும் அதில் 1/4 கப்பு அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்துக்குவோம். இந்த பச்சரிசி இட்லி அரிசியும் சேரும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்கிறதுனால அந்த இட்லி அரிசி சேர்த்துருக்கோம். வேணான்னு விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் தவிர்த்துடலாம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து, அப்புறம் வெந்தயம், அதோட கூட பாசிப்பருப்பு, இந்த 5 பொருளையும் ஒன்றா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் கிரைண்டரில் அரைச்சி, கொஞ்சமாக பண்ணிங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அந்த கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்குங்க. சூடேற்றி கரைச்சிட்டு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா, அந்த அரிசி பருப்புலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த வெள்ளை தண்ணியும் தேவையான தேங்காய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் சேர்த்து இதோட கூட அரைச்சிடுங்க. முதல்ல மிக்சியில் போடுறது இருந்தால் மிக்சியில் தேங்காய், இந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் இந்த அரிசி பருப்பு ஊற வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுக்கு போது அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வெல்லம் வந்து மண் இல்லாதது, கல் மண் இல்லாத நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் பாகே காய்ச்ச வேணால் அளந்த வெல்லத்தை அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு நல்லா இதுக்கு கலந்து விட்டுருங்க. கடைசியாக ஏலக்காயை போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு முந்தின பதம். ஸோ உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி மாவை அரைச்சி நீங்கள் முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் மறுநாள் ஊற்றுற போது எடுத்து வெளியில் ஒரு 2 மணி நேரமாக வச்சுட்டிங்கன்னா தான் அந்த சில்னஸ் எல்லாம் போய் உங்களுக்கு ஊற்றும்போது சரியாக இருக்கும். இல்லைன்னா இந்த சில்னஸ்னால் ஏற்கனவே அது வெல்லம் சேர்த்தது இந்த சில்லுன்னு இருக்கிறதுனால கடாயில் கொஞ்சம் பிடிக்கும். அது பிடிக்காதபடி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய போட்டுடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய இருக்கக்கூடாது, லேசாக இப்படி எண்ணெய் இருக்கணும். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் இதை நம்ம பண்ணணும். இந்த எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம கந்தரப்பத்துக்கு அரைச்சி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போது இதில் இந்த மாவு ஒரு சின்ன இந்த கரண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு ஏந்தலான கரண்டி தான் வேணும்.
அந்த இயந்திரான கரண்டியில் ஒரு 3 ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரு மிதமான தீயில் தான் வேகணும். என்னென்னா வெல்லம் போட்டது சட்டுன்னு தீஞ்சு போயிடும். அதனால் வெல்லம் போட்டதுனால மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த எண்ணெயை தூவி தூவி விடுங்க. இது நிறைய ஊற்றுறதா இருந்தால் தீயை கொஞ்சம் அதிகப்படியாக வச்சுட்டு நீங்கள் ஊற்றலாம். இந்த கலர் வந்ததும் அதை எடுத்துடலாம். நல்ல எண்ணெயை வடிய விட்டுட்டு இந்த மிதமான தீயிலே ஊற்றி ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நிறம் கொஞ்சம் ஒரு பொன்னிறமாச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் லேசாக அது பொன்னிறமானதும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாசிப்பருப்பு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு. அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வரம்பு கட்டி வரணும்பாங்க, அதாவது இந்த ஓரத்தில் இந்த ஸ்கேலப் மாதிரி வரணும்பாங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா இது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் அழகாக அடுக்கிடலாம். இது அழகாக அந்த மாதிரி ஸ்கேலப் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரொவைடட் வெல்லம் நல்லா இருக்கணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரை கப்பை நீங்கள் போடும்போது 15லேருந்து 16 பீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன குடும்பத்துக்கு தாராளமாக போதும். ஸ்வீட் அதுக்கு மேலே எங்கே நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ 15-16 பீஸ் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏந்தல் கரண்டி தான் நம்ம இதுக்கு ஊற்றணும். அதனால குழிக்கரண்டியாக வரக்கூடாது, ஏந்தலாக இருக்கணும். இந்த ஷாலோவாக இருக்கணும்பாங்க. அந்த மாதிரி ஏந்தலான கரண்டி தான் இந்த மாதிரி பலகாரங்களுக்கு அது சரியாக வரும். சொன்ன மாதிரி 15-16 பீஸ் வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கந்தரப்பம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் அதை தாண்டும் போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம அப்பம்லாம் பண்ணும்போது பழங்கள் சேர்த்து பண்ணுவோம். பெரும்பாலும் இந்த வாழைப்பழம் சேர்த்து பண்ணுவோம். அந்த வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது அந்த வாழைப்பழத்தோட வாசனை அதிகமாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கலவையான ஒரு வாசனை கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கும் வச்சு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த பொரி உருண்டையும் அப்பமும் நிச்சயமாக, அதுவும் கந்தரப்பமும் நிச்சயமாக நேர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பத்தில் அந்த கந்தரப்பத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உடனே பண்ண முடியாது. ஆனால் ப்ரீவியஸ் பிளான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாளைக்கு தீபம்னா இன்றைக்கி முந்தின நாளே நம்ம பண்ணி அந்த மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அல்லது காற்றால் சீக்கிரம் அரைச்சிட்டு சாயந்தரம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது அந்த வகையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, பாரம்பரியமான ஒரு செட்டிநாடு பலகாரம். அது இன்றைக்கி பூஜைக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பொரி உருண்டைக்கும் கந்தரப்பத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். பொரி உருண்டைக்கு எள்ளை வறுத்து வச்சுக்கணும், வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கணும், அதோட கூட தேங்காய் துணிகளை நெய்யில் நல்லா வறுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைஞ்சது வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. திரும்ப அதை ஒரு கடாயில் ஊற்றி அது நல்லா கொதித்து ஒரு கிண்ணத்தில் பாகை எடுத்து விட்டு பார்த்து நல்லா உருட்டிட்டு ஒரு தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரணும். அந்த பதம் வந்ததும் அடுப்பில் தீயை நல்லா குறைச்சிட்டு அதிலே வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள், வறுத்த கம்பு, வறுத்த தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏலக்காய் தூளும் போட்டு பொரியும் போட்டு அடுப்புலேயே வச்சு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி கிளறிட்டு கீழே இறக்கி வச்சு அரிசி மாவு தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா பொரி உருண்டை தயார்.
இந்த கந்தரப்பத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அதோட கூட உளுந்து, வெந்தயம், பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 1-1.5 மணி நேரம் ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறமா அரைக்கிற போது தேங்காய், வெல்லம், வடிகட்டின தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு முந்தின பதம் வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு கலந்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு, அந்த காய வச்ச எண்ணெயில் சின்ன சின்ன அப்பங்களாக ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கந்தரப்பம் தயார். ஸோ 2மே நெய்வேத்தியத்துக்கு தயாராகிடுச்சு. இனி அழகாக வீடு நிறைய விளக்கேற்றி இந்த சுவாமிக்கு இந்த பலகாரங்களை நைவேத்தியம் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து, நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.